கிருபையோ சமாதானமோ நிறைவாக தங்கியிருக்கிறாங்க. ஜெபம் செய்வோம். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளது. ஆட்சியும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளது. மக்களினங்களின் குடும்பங்களே தூய உள்ளத்துடன் ஆண்டவரை வழிபடுவோம். பரிசுத்த தொழுகை நேரங்களை வாழ்விலை அமைத்து தருகின்ற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்த நாளின் காலையிலே ஆண்டுடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்க அன்பின் ஆண்டவர் அனைவருக்கும் பரிசுத்த தொழுகை நேரத்தை தருகின்ற அன்பிற்காக நன்றியுடன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறோம். ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாமல் தடைகள் இருந்தாலும் இல்லங்களிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது தம்முடைய அருள் பிரசன்னத்தினால் நிரப்பவும் இந்த தொழுகையிலே பங்கேற்கின்ற அனைவரும் உண்மையிலே நிலைத்திருந்து புது வாழ்வினை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தொழுகை ஆண்டவருக்கு மகிமையாக அமையவும் தொழுகையின் மூலமாக நிறைவான ஆசீர்வாதங்களை அனைவரும் வாழ்விலே பெற்று ஆண்டவர்களே நிலைத்திருந்த நம்பிக்கையுடன் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த தொழுகை முழுவதிலும் ஆவியாருடைய நிறைவான பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்கும்படி மன்றாடுகிறோம். நம்முடைய நாமம் மகிமையடையவும் மிகுந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் தாரும். துதிக்கான மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. 37வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 37. வாரம் மற்றும் சேமவாய் தேவன் காத்தார் தயவாய் ஆலயத்தில் கூடுவோம், வேதம் கேட்டு வாழ்த்துவோம், வாரத்தில் மேலானது மோட்சம் காட்டும் நாள் இது. ஞான பாடல் 37.
கேட்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 51வது சங்கீதத்தை சேர்ந்து தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உன்னுடைய நீதி விளங்கவோ, நீர் நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவோ இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த கருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நுரைக்கின எலும்புகள் கனிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இது முது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு முது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை துறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியோ உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதோ நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறப்படுவீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியோ சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். தெரிவு செய்யப்பட்டிருக்கும் திருமறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய படிக்க கேளுங்கள். தூய யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே
பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பதை. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். எல்லாம் நல்ல கடவுளே, காலை பொழுதிற்காய் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லுகின்றோம். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய திருமுகத்தை பார்த்து பணிவோடு உம்முடைய திருப்பாதங்களை முத்தமிட்டு உம்முடைய முகத்தை பார்த்து வேண்டுதல் செய்ய இந்த நேரத்தை வாழ்நாளிலே தந்திருக்கிறதற்காய் இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்த்து பணிவோடு மன்றாடுகிறோம். இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கும் போது இறைவா, உம் அருளால் எங்களை ஆட்கொள்ள தாழ்வணிந்து கேட்கிறோம். ஆண்டவரே, கொரோனா வைரஸினாலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற பயங்கரமான பாதிப்புகளை விசேஷமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே இடம் இல்லை என்று சொல்லுகிற செய்தி, ஆக்சிஜன் இல்லை என்று சொல்லுகிற செய்தி, இவைகளெல்லாம் உள்ளத்தை உருக்குகிறதாக இருக்கு. மூச்சு திணறி நிற்கிற மக்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த தொற்று வியாதி மேலும் பரவாதபடிக்கு எங்கள் அன்பு கடவுள் கட்டுப்படுத்துமாறு உம்முடைய சமூகத்தை பார்த்து ஜெபிக்கிறோம் கடவுளே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் விளங்குகிறேன். உலகமெங்கும் தூய ஆவியாரின் தூண்டுதலினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உணர்வடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் அதனால் வருகின்ற விளைவுகளுக்கு ஆண்டவரே காரணத்தை பார்க்கும்போது மனுஷனுடைய அத்துமீறுதல், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அதன் பலனை கசப்பான அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற போது தூயாவியர் உணர்த்துகின்ற அந்த உணர்த்துதலை ஏற்று பாவத்தை விட்டுவிட, பாவத்திற்காய் மனம் மருந்த அறிக்கை செய்ய, மாற்றம் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் கடவுளே. நாட்டுக்கு நாடு இருக்கின்ற உறவுகள் உண்மையான உறவுகளா இல்லையா
என்பதை கடவுள் அறிகிறேன். இந்த உலகத்திலே சிந்தப்படுகிற குற்றமற்ற இரத்தங்கள், ஒரு ஆபேலின் இரத்தம் கதறியது, உம்முடைய சமூகத்திலே அது எட்டியது. ஆண்டவரே, குற்றமற்றவர்களாய் இரத்தம் சிந்தும் போது இந்த பூமியிலே உலக அளவிலே கதறிக்கொண்டிருக்கின்ற அந்த இரத்த துளிகள் உம்முடைய சமூகத்திலே கடவுளே அது உம்மை கண்ணீர் வடிக்க செய்கிறது என்பதை அறிகிறேன். தாங்க முடியாத வேதனைகளை ஏற்படுத்துகிறது என்பதை அறிகிறேன். மனுஷனை அழிப்பதற்காக வெளிப்படுத்துகிற உலகளவில் இருக்கிற சிந்தனைகள் எவ்வளவோ இதய பழுவை இறைவனுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்தனர். பாவத்தோடு பாவத்தை கூட்டும் போது பாவம் பூர்ணம் அடைந்து மரணத்தை பிறப்பிக்கிறது என்பதை அறிகிறோம். இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம், இந்த கொள்ளை நோய், இவைகள் பாவத்தினால் வருகின்ற விளைவுகள் என்பதை உணர்ந்து அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தங்கள் தவறுகளை அறிக்கையிட்டு மன்னிப்பினை பெற்றுக்கொள்ள அந்த உணர்வினை பெறட்டுமே என்று ஜெபிக்கிறோம். மழை காலமாக இருக்கிற இந்த காலத்தில் மழையினால் எந்த பாதிப்புகளும், புயலினால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் கடவுளை நீர் காத்துக்கொள்ள பணிவோடு கேட்கிறோம். இயல்பு நிலைக்கு திரும்பட்டும் ஆண்டவரே. வெகு சீக்கிரத்திலே தளர்வுகள் அறிவிக்கப்படவும் கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் நீங்கி செல்லவும் திருச்சபைகளிலே எல்லா மக்களும் கூடி கடவுளை மாட்சிமைப்படுத்தவும் இலக்கை நோக்கி பயணிக்கவும் கடவுள் உதவி செய். விஷ காய்ச்சலினாலே அநேக இடங்களிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த விஷ காய்ச்சலில் இருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தார். இந்த பகுதி எங்கும் இருக்கின்ற ஆண்டவரே, இந்த விஷ காய்ச்சல் அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். விடுதலை நீ கர்த்தர் தார். வெவ்வேறு விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தர் விடுதலையை தார். இந்த நாட்களிலே மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் நல்வாழ்வு பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா அமைச்சர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள், ஆண்டவரே, தீர்மானங்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நம்முடைய ஆலோசனைகளை வழிகாட்டுதலையும் தான். பயங்கரமான சவால்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் அவைகளை மேற்கொண்டு செல்வதற்கு கர்த்தர் வழிகாட்ட கேட்கிறோம். இந்த தேசம் எங்கும் நம்முடைய அன்பு எடுத்து சொல்லப்படட்டும். நம்முடைய தூய பேர் மாட்சிமைப்படட்டும். தொடர்ந்து சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவைகளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பணிவோடு கேட்கிறோம் தந்தையே. ஆம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு
தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி படிக்க கேட்ட தூய யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 8வது வசனம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். தேற்றரவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிபட கூறினார். பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலால் கிறிஸ்துவை தரித்து கண்டித்து உணர்த்துதல் உண்மையிலேயே ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தில் இந்த பகுதி சார்ந்து பார்க்கும்போது 2 கூட்டம் மக்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பை விரும்பாத மக்கள் அல்லது கண்டிப்பை விரும்பாத உலகம், இன்னொன்று கண்டிப்பை விரும்புகின்ற உலகம். உலகத்தை கண்டித்து உணர்த்துவது என்பது மனம் திரும்புவதற்கான ஒரு வழிமுறை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே கண்டிப்பை விரும்புவது, இன்னும் சொல்ல போனால் நித்திய ஆசீர்வாதத்திற்கு நேரே, இறை அரசிற்கு நேரே அது அழைத்து செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கண்டிப்பை விரும்பாத உலகம் கண்டிக்காத வாழ்வும் கண்டிக்கப்படாத வாழ்வும் நரகத்தை நோக்கியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக தம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறார் ஆவியராய் இருந்த இறைவர். ஆதியாகமத்திலே நாம் இதை படிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆவியராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். காண முடியாதவராய் இருக்கிற இறைவரை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அவரின் தன்மைகளை, ஆவியரின் தன்மைகளை இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஆவியானவரின் துணையும் ஈடுபாடும் இருப்பதை நாம் கண்டு கொள்ளுகிறோம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும்போது
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த ஆவியானவரின் செயல்பாடுகளை தன் வாழ்க்கையிலே வாழ்வியலாக்கி நின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் செயல்பட்ட அவர் ஒதுங்கி விடாமல் தொடர்ந்தும் செயல்படுகிறார். இந்த உண்மையினை தொடக்க நூலிலிருந்தே நாம் அறிந்து கொள்கிறோம். தொடக்க நூலிலிருந்தே ஆவியானவரின் தொடர் செயல்பாடு வரலாற்றிலே விளங்கி கொண்டிருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசுநாதர் சொன்னார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அப்போஸ்தலர்கள் காத்திருந்தார்கள். வரப்போகின்ற தேற்றரவாளனை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே ஒருமித்த மனதோடு அவர்கள் இருந்தார்கள். இயேசுநாதர் சொன்னார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற இந்த பகுதியை வெளிப்படுத்துகிற சில உண்மைகளை பார்க்கும்போது பாவம், நீதி, நியாய தீர்ப்பு என்கிற இந்த கருத்துக்கள் ஆவியானவராலே கண்டித்து உணர்த்தப்படுகிறதாக இருக்கிறது. இன்றைய கால சூழலில் உலக அளவில் பார்க்கும்போது பாவம் அதன் வளர்ச்சி படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறது. அநீதி அதன் வளர்ச்சி படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறது. கடவுளின் நியாய தீர்ப்பை குறித்த பயம் இல்லாத அளவிற்கு மனுஷன் அத்துமீறி போய்க் கொண்டிருக்கிறதை நாம் கண்டு கொள்ளுகிறோம். எந்த இடங்களிலே பார்த்தாலும் பாவம் தலைவிரித்தாடுகிறதை நாம் காண்கிறோம். இங்கே பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு பிதாவினிடத்திலே போகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாம் கடவுளை விசுவாசித்தார். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து விசுவாசித்தார். வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்தார். அவருடைய விசுவாசத்தை குறித்து கடவுளே சொல்லும்போது அவருடைய விசுவாசம் நீதியானது என்று
சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கண்டு கொள்ள முடிகிறது. ஆண்டவரை விசுவாசியாத வாழ்வு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத வாழ்வு பாவத்திற்கு உந்தித்தள்ளும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். வார்த்தையாக இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்து நம்முள் உரையாவிட்டால், நமக்குள் இராவிட்டால் நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்த கிறிஸ்து இல்லை என்றால் நீதி என்பதும் இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் உலகத்தின் அதிபதியாக காணப்பட்ட சாத்தானை மிதித்து மேற்கொண்டார், நியாயம் தீர்த்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு என்பது இருக்கிறது. பாவம் செய்து சாத்தானோடு உறவு வைத்திருக்கிறவர்கள் நியாய தீர்ப்பிலே அவர்கள் பங்கடைவார்கள் என்பதை கண்டித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியானவர் கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்தி கிறிஸ்துவில் கண்டித்து சொல்லுகிறவராக காணப்படுகிறார். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்போம். நாம் வாழுகின்ற சூழல், சமூக, சமய, அரசியல், பொருளாதார சூழல்களிலே இருக்கின்ற பாவம், அநீதி, இவைகள் எத்தனையோ. இந்த நாட்களிலே கடவுள் நம்மை எதிர்பார்ப்பது தூய ஆவியரை பெற்று அவருடைய அழைப்பை உணர்ந்து தூய ஆவியார் ஆனவருடைய சக்தியினாலே கண்டித்து உணர்த்த வேண்டும். பாவம் எங்கே இருக்கிறதோ அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். நீதியை கண்டித்து சொல்ல வேண்டும். நீதியை நீதியாக சொல்ல வேண்டும். நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்ல வேண்டும். இந்த பாதையிலே ஆண்டவர் கண்டித்து உணர்த்தி நடத்துகின்ற அந்த பாதையிலே செல்லும் போது அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்பதை பார்க்கிறோம். இந்த உலக ஓட்டத்தை நாம் ஆண்டவர் விரும்புகின்ற அளவிலே ஓடி முடிப்போம். நல்ல போராட்டத்தை போராடுவோம். தூய ஆவியர் உதவி செய்வாராக. ஆமென். அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை 316 கீர்த்தனை 316. தந்தை சர்வேஸ்வரனே, உந்தன் மகன் இயேசுவுக்காய் எந்தன் முகம் பார்த்திருந்தவாயே இம்மாத்திரம். கீர்த்தனை 316. Sunday,
பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக வாழ்வோடு இருந்து அல்வாழ்வினை தருகின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த நாளே காலையிலே ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நம்முடைய வார்த்தையினூடாக வாழ்க்கையை எவ்வாறு காணப்படுகின்றது என்று சிந்தித்து உணரவோ ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடி ஆண்டவர்களை நிலைத்திருந்து ஆண்டவருடைய சுத்தப்படியே தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து அதனூடாக நல்வாழ்வினை பெற்றுக் கொள்ளுகின்ற அனுபவத்தை கர்த்தர் அனைவருக்கு தருபடியாக ஜெபிக்கிறோம். பாவம் பெருகுவதின் நிமித்தமாக அதன் விளைவாக பல்வேறு விதமான கஷ்டங்களையும் கடினங்களையோ மக்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தற்பொழுது பரவி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் தாக்கம் மனிதனுடைய பாவத்தின் விளைவு என்பதை உணர்ந்து
ஆண்டவருடைய சமூகத்திலே அவைகளுக்காக மன்றாடி இதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகின்ற அனுபவத்தை கர்த்தர் அனைத்து மக்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அறிந்தோம் அறியாத விதத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் செய்கின்ற பாவம் தீமையின் அனுபவங்கள் இதன் விளைவாக பல கஷ்டங்களை தாங்கள் சந்திக்கின்றோம் என்பதை குறித்து என்கிற உணர்வினை மனிதன் வாழ்விலை ஏற்படுத்திக் கொள்ளவும் இதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரால் தான் முடியும். இந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்து விடுதலை சமாதானத்தை அனுமதி பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் முற்றிலுமாக அழிந்து போவதற்கு ஏதுவாக இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மக்களுடைய எல்லா விதமான குற்றங்களையும் தயவாக மன்னித்து இதிலிருந்து ஒரு விடுதலையை தந்து தேசம் சேமத்தை கண்டுகொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற எங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்கின்றேன். இரக்கம் நிறைந்த ஆண்டவர் இதிலிருந்து ஒரு விடுதலையை அனைவருக்கும் தந்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்ற காலங்களை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அழகை என்பெல்லாம் காக்கக்கூடாத வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நல்வாழ்வினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு தங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆண்டவர் சந்தியும் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேசத்து மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் சந்தித்து நம்முடைய சமாதானத்தினாலே நிறைத்து கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களே நிலைத்திருந்து நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம். இந்த தொழுகையிலே பங்கேற்ற எல்லாரையும் இந்த கடன்கள் அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகின்ற அனைவருடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு நல்வாழ்வினை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆடுவதாரோ நம்முடைய சமாதானம் நம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுது அனைத்து மக்களுக்கு நிறைவாக தங்கி இருக்கிறது. இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு பிதாவே. மகிழ்ச்சியோடு உங்களை வாசித்தவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய கடவுளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக.